ஜெய் சாயிராம். வெற்றி பெறுவது மிக மிக எளிதானதே. என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்பதை அறிந்து செய்தாலே போதும். செய்வதை விரும்பி செய்தாலே போதும். செய்வதை நம்பிக்கையோடு செய்தாலே போதும். செய்வது அனைத்துமே மிக மிக எளிதானதே. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, இந்த மங்களகரமான குரு நன்னாளில் உனக்கான கதவு திறக்கப்பட்டு விட்டது. அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. செய்ய முடியும் என்று நீ நம்பும் பொழுது, முடிக்க முடியும் என்று நீ நம்பும் பொழுது, என்னால் எல்லாம் முடியும் என்று நீ நம்பும் பொழுது, அது நிச்சயமாக உனக்கு சாதகமாக நடக்கும். ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் பொழுது, உன் மனமும் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். ஒரு காரியத்தில் நீ வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் உனக்கு காட்டுகிறது. ஆம் குழந்தையே, இன்று இரவுக்குள் ஒரு நல்ல செய்தியை கேட்பாய் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை எண்ணமே போதும். நல்ல செய்தி தானாகவே உன் செவிக்கு வந்து சேரும். நான் அதை உனக்காகவே உருவாக்கி காட்டுவேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை எப்பொழுதும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், விட்டு விலகவும் மாட்டேன். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். மனதிற்கு பிடித்தமானவர்கள் செய்யும் எதுவுமே அழகாகத்தான் இருக்கும். ஓடாத நதியும் தேடாத மனமும் எப்பொழுதுமே தெளிவாக இருப்பதே இல்லை. வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், அனைத்துமே சில காலம்தான். வருவதை ஏற்றுக்கொண்டால், வருவது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டால் வாழ்வு சிறக்கும். சில காலம்தான், அனைத்துமே மாறும் என்பதை புரிந்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது. ஏமாற்றம் வரவும் வராது. யாரையுமே வாழ்க்கையில் முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் முழுமையாக நம்பு. வாழ்வு ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ்ந்துவிட்டு போகலாமே. அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மற்றவர்களின் மனதில் நீ வாழும் வரை உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு குழந்தா, மனதை தேவையில்லாத விஷயங்களில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு வர வேண்டியது உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். வாழ்வில் நீ உச்சத்தை அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு அனுபவங்களும் உன் வாழ்க்கைக்கான பாடம்தான். ஒரு முறை பாபாவை அன்புடன் நோக்கினால் அவர் ஆயுள் முழுவதற்கும் நம்முடையவர் ஆகிவிடுகிறார். உண்மையான அன்பை தவிர நம்மிடம் அவர் வேறெதையும் எதிர்பார்ப்பதே இல்லை என்பது யார் ஒருவருக்கு நன்றாக புரிகிறதோ அவர்கள் மனதில் நான் நிச்சயமாக லயித்து இருப்பேன், நிரந்தரமாக வாசம் புரிவேன். கூப்பிடும் போது காப்பாற்ற ஓடி வருவேன். எந்த நேரத்திலோ என்ன காலத்திலோ எந்த நேரமாக இருந்தாலும் நான் ஓடோடி வருவேன். சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இருக்கும் எவரை விட்டு நான் நீங்கவே மாட்டேன். நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கபடி நான் செய்து கொண்டே இருப்பேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் அடியை எடுத்து வைத்து விட்டேன். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும், நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். அதுவும் நிரந்தரமாக நன்மையாக இருக்கும்படியே என் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே.
எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற எண்ணத்தை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே, மறுத்து விடாதே. உன் வாழ்வில் ஆனந்தத்தை நிரப்ப நான் முடிவு செய்துவிட்டேன். உனக்கு வர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டுவிட்டேன். உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாமே உன் பூர்வ ஜென்ம பாவம் முடிந்தது போல முடியப் போகிறது. உன் புது கணக்கு தொடங்கும் தருவாயில் நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய். அந்த தருவாயில் நீ நிற்பதால் தான் இதோ இப்பொழுது இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறதல்லவா? அப்படி என்றால் நீ அதிர்ஷ்டசாலிதான். நான் தேடி கண்டுபிடித்த அதிர்ஷ்டசாலிதான் என்னுடைய குழந்தை. யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கொடுக்க, உன் வாழ்வில் நடக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்காக என்னுடைய அடியை நான் எடுத்தும் வைத்துவிட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய மனம் மட்டும்தான் உன் வாழ்வை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். மனதை பக்குவமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் பார்வையில் நீ இருக்கும் பொழுது உன்னை யாராலும் வீழ்த்தி பார்க்கவே முடியாது. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவர்களுக்கு நீ குற்றவாளியாக தெரிந்தால் அதில் உன் குற்றம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் உன் மனதிற்கு நீ நல்லவனாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறாய். பிறகு மற்றவர்களின் கண்களில் என்ன தெரிகிறது என்பது உனக்கு என்ன பிரச்சனை? இன்பம் வந்தாலோ துன்பம் வந்தாலோ மனம் விட்டு பேச யாருமே இல்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுதுதான் தெரியும் உண்மையான அன்பு என்னவென்று, உண்மையான பாசம் என்னவென்று. எனவே உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கும் உறவுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ துவங்கு. உனக்கு கிடைத்திருக்கும் எல்லாமே உனக்கு அற்புதமாகவே கிடைத்திருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நிகழும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டகரமான காலம் நேரம் எல்லாம் கூடி வந்து கொண்டிருக்கிறது. நீ என் பிள்ளை. நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடத்தாமல், உனக்கு நல்லது செய்யாமல் வேறு என்னதான் வேலை இருக்கிறது எனக்கு? உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க நாம் எத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கிறோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல. உன் திறன் வேறு, மற்றவர்களின் திறமை வேறு, உன்னுடைய களம் வேறு, உன்னுடைய காலமும் வேறு. யாரிடமும் உன்னோடு ஒப்பிடாதே. உழைப்பை கைவிட்டு விடாதே. உனக்கான சமயம் வரும், உனக்கான நேரம் வரும், உனக்கான காலம் வரும். அதிர்ஷ்டம் உன் பக்கமும் வீசும். காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. நான் இருக்கிறேன். இன்பத்தை கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார். முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உனக்கானதை நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. ஆம், என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. யார் என்ன பேசினாலும், யார் என்ன கூறினாலும் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி உடனே யாருக்கும் மிக சீக்கிரமாக கிடைத்து விடாது. அதற்கு எல்லோருக்குமே பொறுமை என்பது மிக மிக முக்கியம். அதைவிட முக்கியம் நம்பிக்கையான தன்மையும் தான். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும், உன்னை சுற்றி உன்னை அன்பாக பார்த்து கொள்பவர்களிடமும் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இரு. மற்றவர்கள் மனம் நோகும்படி சொல்லாதே. மற்றவர்கள் மனம் வருத்தப்படும்படி நடந்து கூடக்கூடாது என்று உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும்.
வெற்றியை மட்டுமே சுவைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தோல்வியை பார்த்து எப்பொழுதுமே பயம். சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கஷ்டத்தை பார்த்து பயம். கேள்வியை மட்டுமே எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு பதிலை பார்த்தால் பயம். இருளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவனுடைய நிழலை பார்த்தால் கூட பயமாகி விடுகிறது. வெளிச்சத்தை பார்த்தால் அதைவிட பயமாகி விடுகிறது. வாழ வேண்டும் என்று விருப்பப்படுபவனுக்கு இறப்பை கேட்டாலே பயம். தவறு செய்பவருக்கு அந்த இறைவனை பார்த்தாலே பயமாகி விடுகிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொண்டவர்களுக்கு பயம் என்ற சொல்லே தெரியாமல் தான் இருக்கும். பயமே இல்லாமல் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். என் அன்பு குழந்தையே, நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தினால் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் எழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் அனைவருமே இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இதில் தவறு ஏதும் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த இன்பத்திலேயே மூழ்கி போயிருப்பதுதான் தவறு என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்பத்திலேயே மூழ்கி கொண்டிருப்பதால் சுற்றி இருப்பவர்களுக்கான கஷ்டத்தையும் உணராமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. இறைவன் ஒருவருக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் செல்வத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் என்றார். அதை சிறிதேனும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் எந்த தவறுமே இல்லை. பகிர்ந்து கொடுக்கலாம் தானே? உலகமே உன்னை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால், இந்த உலகமே உன்னை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால், முதலில் அதை நீ உன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதலில் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். உனக்கு என்ன செய்ய தோன்றுகிறதோ, மற்றவர்களுக்கு உதவி என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை முழுவதுமாக மற்றவர்களுக்கு செய். தேவை என்று வருபவர்களிடம் கண்டிப்பாக உதவிகளை செய். இப்படி இருந்து பார். இந்த உலகமே உன்னை பிரமிப்பாக பார்க்கும். எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதற்காக இந்த வாழ்க்கைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை முழுவதுமாக புரிந்து கொண்டாலே போதும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் மிக சுலபமாக புரிந்து கொள்ளலாம். நேரம் நமக்காக காத்திருக்காது. கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும், வாழ்வு ஸ்வர்க்கமாகவே இருக்கும். நேரம் நமக்காக காத்திருக்காது. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல நேரம் கூடியிருக்கிறது. நல்ல நேரத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். இனி உன் வாழ்வில் நீ தொட்டதெல்லாம் உனக்கு ஜெயமே. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும். நினைத்தது எல்லாமே நிறைவேறும். நேரம் கடந்து சென்று கொண்டேதான் இருக்கும். நேரம் கடந்து செல்ல நாம் மட்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது? ஆம் குழந்தையே, வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கடந்த பாதையை திரும்பி பார்த்து பெருமிதம் கொள்ளாமல் முன்னேற முயன்று கொண்டே இருப்போம். நமக்கான உழைப்பை போட்டுக்கொண்டே இருப்போம். நமக்கானது நிச்சயமாக நம் கைகளுக்கு வந்து சேரும் வரை போராடிக்கொண்டே இருப்போம். எத்தனை கைகள் கைவிட்டாலும் என்றும் நம்பிக்கை கை கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு இருக்கலாம். நம்பிக்கை என்ற சிறு நூலிலையில்தான் அனைவரின் அன்பும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கிறது, நேரத்திற்கு இருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் அதை சேர்த்து வைப்பேன். நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு.
உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் தோற்றுப்போய்க் கொண்டே இருக்கிறதா? தளர்ந்தே விடாதே. மீண்டும் எழுந்து வா, கடந்து வா. நம்பிக்கையோடு எழுந்து வா. விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்றுப்போகும். உனக்கான நம்பிக்கை உன் கையில் இருந்தால் நம்பிக்கையோடு போராடு. நம்பிக்கையோடு வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே. ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். இதோ உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான வெற்றி சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்கான நல்ல நேரம் கூடிவிட்டது. உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? சற்று சிந்தித்துப்பார் என் குழந்தையே. வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியை அடைந்தே தீரும். தோற்காமல் வென்றவர்கள் யாருமே இல்லை. தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசி. வெற்றி நிச்சயமாக ஒரு முறையாவது உனக்கு கிடைக்கும். ஒரு முறையாவது உன் கைகளில் வந்து தழுவும். நீ உன் சிறகை விரிக்கும் வரை நீ எட்டும் உயரம் யாருமே அறிந்து கொள்ள முடியவே முடியாது. தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல நேரம் கூடியிருக்கிறது. எது வந்தாலும் மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறிவிடும். மனதில் வலிமையோடு இரு. நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. நீ உன்னில் உயிர் கொடுக்கிறாயோ அதுவாகவே அது செயல்படும். எனவே உன்னிடம் இருந்தே வெற்றியை அடைய நம்பிக்கை என்னும் விதையை தூவிக்கொண்டே இரு. நம்பிக்கை என்னும் விதையை உன் மனதில் தூவிக்கொண்டே இரு. நிச்சயமாக அது விருட்சமாய் வளர்ந்து நிற்கும். என் நேரமும் எல்லா நொடியும் உன்னுடைய முகத்தில் சிறு புன்னகையை வைத்துக்கொண்டே இரு. அந்த புன்னகை தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் தரவே முடியாது. புன்னகையோடே இந்த மறைமதி வியாழனின் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுதெல்லாம் நீயாகவே இல்லை. நம் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா நடக்காதா என்று உனக்குள்ளேயே ஒரு கேள்வியை எழுப்பிக்கொண்டு குழம்பிக் கொண்டும் இருக்கிறாய். பதறாதே என் குழந்தையே. நீ என்னிடம் ஆசையாக வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் நான் முடித்து கொடுப்பேன். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ அறிவாயா? அதை அறிய உனக்கு விருப்பமே இல்லையா? பின் எதற்காக உன் மனதில் இத்தனை போராட்டம்? உன் அனைத்து ஜென்மத்திலும் உன் எல்லா பிறப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. உன் பிறப்பின் சிறப்பை, உன் ஆத்மாவின் பெருமையை நீ அறிவாயா? முடிந்த பிறவிகளில் உன் நலன்களை நீ அறிந்து கொண்டிருக்கிறாயா? அதில் உன் ஆத்மா எந்த ரூபம் எடுத்தது என்பதை நீ அறிவாயா என்றால் இல்லை என்பதுதான் உனது பதிலாக இருக்கும். ஆனால் நீ எடுத்த இந்த பிறவியில் ஓர் அதிசயமான நலன்களை நீ பெற்றுள்ளாய். என் பிள்ளையாய் நீ எல்லா பிறவிகளிலும் இருந்தாய். இந்த பிறவி ஏன் அதிசயமானது என்று நான் சொல்கிறேன். கேட்கிறாயா என் பிள்ளையே? ஒரு உயிரின் வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தங்களை அது புரிந்து கொள்வது எளிதல்ல. அதை நீ இந்த பிறவியில் பெற்றுள்ளாய். எனது அருளால் உன் வாழ்க்கை என்ற கடலை கடக்கப் போகிறாய். பரம ஆனந்தம் என்று உனக்குள் உள்ள ஜீவனின் ஆன்மா என் பாதங்களுடன் சங்கமிக்கப் போகிறது. அதனால் உன் கர்ம வினையெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே முடியத்தான் போகிறது. அந்த கர்ம வினைகளால் தான் நீ அனுபவிக்கும் இன்பங்களும் துன்பங்களும். நீ இழந்ததில் மிக பெரியது நான் அறிவேன்.
அவை ஏன் என்று உனக்குத் தெரியும். இவ்வுலகில் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் வாழ்கின்ற வாழ்க்கை, அதில் நீ சந்திக்கும் உறவுகள், அந்த ஆன்மாவுக்கும் உன்னில் இருக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கும். முந்தைய ஜென்மத்தில் ஏற்பட்ட விளைவின் காரணங்கள் அவர்கள் உன்னை விட்டு நகன்று போவதாய் அமைந்துள்ளது. அவர்களும் என் பிள்ளைகள்தான். என்னிடத்தில்தான் அவர்களும் இருக்கிறார்கள். நீயும் என்னுடைய பிள்ளைதான். உன் கண்ணீரை பார்த்து என் மனம் மிகவும் வேதனை அடைகிறது. ஒன்றை புரிந்து கொள், இறப்பு என்பது உடலுக்குத்தான், உள்ளே இருக்கும் ஆத்மாவுக்கு கிடையாது. உனது பிள்ளையின் ஆன்மா உன் பக்கத்தில்தான் இருக்கிறது. உன்னுடைய அனைத்து கஷ்டமான போராட்டங்களும் முடியப் போகிறது. நிச்சயம் உன் வாழ்க்கையில் மன நிம்மதியோடு வாழ்வாய். எதற்குமே கவலைப்படாதே. என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு நிச்சயமாக உண்டு. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் குடிகட்டி பறக்கத்தான் போகிறாய். உன் தாயாக தகப்பனாக என்றும் இருதயத்தின் கருவறையில் உன்னை சுமந்து அரவணைத்து நான் காப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம்.